ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த புதிய தேவனாலே கொடுக்கப்பட்டதான இந்த ஊழியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்தை நாம் இதை ஆரம்பிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது வேதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்து இதை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வேதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை வேதத்தினுடைய பின்னணி இப்படி சொல்லப்படுகிறது. நாம் கையில் இருக்கிறதான இந்த வேதமானது கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் காரியங்கள் நிறைந்ததான வசனங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 40க்கு அதிகமான தேவ மனிதர்களால் இந்த தேவ வசனமானது எழுதப்பட்டு நாம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரம் சொல்லுகிறது, இந்த வேத வசனத்திலே ஆசிய கண்டத்திலே முதலாக தமிழிலே தான் இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதம் தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த வேதத்தினுடைய முக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேத வசனத்தை குறித்து தேவன் சொன்னதான அவருடைய வார்த்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஏன் வேதம் எழுதப்பட்டு நம் கையிலே கொடுக்கப்பட்டது என்பதற்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறதான அவருடைய காரியம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளை செய்யும்படி தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. தினமும் ஒரு வசனம் என்று சொல்லும் பொழுது அருமையான தீப பிள்ளைகளை, தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற காரியம் இந்த வேதம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருப்பதனாலே இவைகள் ஒரு மனிதனை தேறினவனாய் மாற்றுகிறது, தேவ சாயலுக்கு கொண்டு வருகிறது, எந்த நற்கிரிகளை செய்வதற்கும் தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக இவைகள் 4 காரியங்கள்: உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தினமும் ஓர் வசனம் என்று சொல்லும் பொழுது இந்த வேத வசனம் நம்ம என்ன செய்கிறது சொன்னால், வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனம், தினமும் ஒரு தேவ வசனம் ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்ததான விசுவாசத்தை அதிகோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய தேவ நோக்கத்தோடு கூட இந்த வசனமானது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தினமும் ஓர் வசனம் என்று சொல்லும் பொழுது இது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, தினமும் ஓர் வசனம் என்று சொல்லுகிறதான இந்த புதியதான இந்த ஊழியத்திலே வசனம் நம்மை என்ன செய்கிறது? இந்த வசனம்
ஒரு மனிதனை என்ன செய்கிறது, அந்த மனிதனுக்கு எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 2 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த வசனமானது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்ன என்றால், தேவ பிள்ளைகள் வசனமானது எப்படி இங்கே சொல்லப்படுகிறது, பனித்துளி போல இளம் பயிரின் மேல் மழை இறங்குகிறது போல இந்த வசனம் நமக்கு இறங்கி வரும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், 119 சங்கீதம் 105 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 105 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒருவேளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே வசனத்தை குறித்து தான காரியங்களை சொல்லும் பொழுது 119 சங்கீதத்திலே இந்த வசனமானது எப்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே அது அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்ததினாலே தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வசனம் இன்னும் நம்மை என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 31 வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதங்கள் 37, 31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. இந்த வேத வசனம் எங்கே இருக்குகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதயத்திலே வைத்து வந்து அந்த மனிதன் வழி விலகி போகாதபடி, பிசகி போகாதபடி தேவனுடைய வார்த்தையிலே உத்தமமாய் நடக்க, தேவனோடு கூட உத்தமமாய் நடக்க இந்த வசனமானது இந்த மனிதனுக்கு ஒரு வழியை காட்டுகிறது, அவனை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தினமும் ஒரு வசனம் என்று சொல்லுகிறதான இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது வசனம் இன்னும் அதிகமாய் சொல்கிறது, இந்த தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தினமும் ஒரு வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அந்த மனிதனுக்கு தருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அருமையான தேவ பிள்ளைகளை, தினமும் ஓர் வசனம் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த வசனம் இன்னும் ஒரு தேவனுடைய மனிதனை விசேஷித்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறது. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனம் தினமும் நாம் கற்றுக்கொள்கிற அந்த வசனம் சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாய்
சத்துருடைய சகல அதிகாரத்திலிருந்து கட்டுகளிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டு அவனை ஜெயிக்கத்தக்கதாக இந்த வசனமானது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் சொல்ல போனால் வேதம் இன்னும் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முக்கியமாய் இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 89 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 89 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இந்த வசனமானது நிலைத்திருக்கிறதான ஒரு மேன்மையை உடையதா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்திலே யோவான் இவ்விதமா எழுதினார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாய் அது வாசம் பண்ணுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தை குறித்து எழுதினார். அவை வசனம் இது நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது, தங்கி தாபரிக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நானும் நிறைந்தவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பூமியிலே பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாய் தெரிந்து கொண்டதான பல வழிகளிலே ஒரு வழி அவருடைய வார்த்தையானது நமக்குள்ளா இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்திற்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறதான இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வசனமானது நமக்குள்ளாய் வாசம் பண்ணும் பொழுது இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறது என்றால், வேதத்தை வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 22 வசனத்தை வேதம் விவிதம் சொல்லுவது, அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இது ஒரு மனிதனை 23 வசனம் சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் மனம் திரும்ப வைக்கிறது, அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்திலிருந்து தூரமாக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வசனம் சொல்லுகிறது, 119 சங்கீதம் 1 வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வசனம் நம்முடைய அக்கிரமத்தை தூரே தள்ளுகிறது மட்டுமல்லாமல் நம்மை உத்தம மார்க்கத்தாராய் தேவனோடு கூட நடக்க வைக்கிறது. 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன என்றால், இந்த வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தினமும் ஓர் வசனம் என்கிற இந்த வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறது மட்டுமல்லாமல் அழிவுக்கு தப்புவிக்கிறதான இந்த தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. ஆகவேதான் வேதத்திலே வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அது எழுதியிருக்கிறவை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை குறித்ததான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தினமும் ஓர் வசனம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த அபரிதமான ஆசீர்வாதத்தை விட்டுவிடாதபடி கை கொள்வதற்கு நாம் அதிகமாக தேவ சமூகத்திலே
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யோவான் 12:48 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை நியாய தீர்க்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் வசனத்தை கேட்காமல் போவோமானால் இந்த வசனம் நம்மை நியாய தீர்க்குமாம். அதே நேரத்தில் இந்த வசனத்தை நாம் சரியானபடி செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பானது நமக்கு வராதபடி நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தினமும் ஓர் வசனம் எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது என்று கர்த்தர் அழகாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சத்துருவோடு கூட போராடுகிறதான ஆயுதத்திலே வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஆயுதங்களை கொடுத்திருக்கார். ஆனா சத்துருவோடு எதிர்த்து நிற்க, அவனோடு கூட போராடுவதற்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய பட்டயமாய் நம்முடைய கையிலே தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இந்த உலகத்திலே சத்துருவோடு கூட போராடுவதற்கு உலகத்திலே நமக்கு ஒரு ஆயுதம் ஆகிய இந்த ஆயுதத்தை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவ வசனம் ஒவ்வொரு தினமும் ஓர் வசனம் என்று சொல்லி இதை நாம் சரியாய் செயல்படும் பொழுது அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்மை தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை இந்த வேத வசனமானது நம்மை சுத்திகரித்து நடத்துகிறது. அதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீ இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலே நீ அனுசரித்த நற்போதகத்தினாலே தேறியவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் நம்மை மாற்றுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனமானது நமக்கு இன்னும் மேன்மையான காரியங்களை தருகிறதா இருக்கிறது. யாக்கோப்பு 1:21 இவ்விதமாய் சொல்லுகிறது. யாக்கோப்பு 1:21, ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிறதான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும் பொழுது எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனம் தினமும் ஓர் வசனம் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இவ்வளவு காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்திற்கு தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமா இருக்கும். இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அருமையான தெய்வ பிள்ளைகளை, தேவனுடைய வசனங்களை நாம் சரியாய்
நாம் இவைகளை செய்ய வேண்டும் வேதம் சொல்கிறது. அதே போல உபாகமும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பதி சொல்லப்படுகிறது, உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்கள் சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்கும் பொழுது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே தினமும் ஓர் என்று சொல்லப்படுகிறதான இந்த காரியங்களிலே நான் உத்தமும் உண்மையுமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறதான ஒரு எச்சரிப்பின் காரியங்களையும் நான் சொல்லிவிடுகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், ஆகையால் நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் மிகவும் கவனத்தோடு கூட தேவ சமூகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு இதிலே நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே தினமும் இந்த ஓர் வசனம் என்று சொல்லப்படுகிறதான இந்த நாளிலே ஆரம்பிக்க போகிறதான இந்த வசனத்தை, இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ கரம் நமத்திலே நீட்டப்பட்டு நம்ம இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாய் அப்படியே நம்ம எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நமத்தில் இருக்கிறதான நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். ஆண்டவரே, அருமையான போதகருக்கு நீர் கொடுத்ததான இந்த தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த ஊழியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது, எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது, ஒரு மனிதனை எப்படி தேவனுக்கு நேராய் உத்தமனாய் நிறுத்துகிறது, நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுப்பதற்கு எப்படி அவனை வழி நடத்துகிறது, தேவனோடு கூட உறவாடும்படியாய், தேவனோடு கூட தங்கி தாபரிக்கும்படியாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த வசனங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை கர்த்தனை எழுதி வைத்திருக்கிறீர். இந்த நாளிலே தொடங்க போகிறதான இந்த ஒரு தினமும் ஓர் வசனம் என்கிறதான இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே இவைகள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் எழுதப்பட்டிருக்கிற என்கிறதான தேவ நோக்கத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் நிறைவேற்ற கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்யுங்க, தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, நிறைவேற கொடுங்க. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க. தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,